స్తోత్రం పరిశుద్ధమైన దేవుడే స్తోత్రం. స్తోత్రం సత్య దేవుడే స్తోత్రం. స్తోత్రం అద్భుతమైన దేవుడే స్తోత్రం. స్తోత్రం రక్షించు దేవుడే స్తోత్రం. స్తోత్రం వెలుపటి దేవుడే స్తోత్రం. వెలకముల దేవుడే స్తోత్రం. స్తోత్రం వెలకటి ఐశ్వర్యముల దేవుడే స్తోత్రం. స్తోత్రం ఈ దేవుడే స్తోత్రం. నాయకులాగా సత్యముల దేవుడే స్తోత్రం. సేనల దేవుడే స్తోత్రం. ఎన్ దేవుడే స్తోత్రం. నీ పెచ్చ దేవుడే స్తోత్రం. నీ కాంతిల దేవుడే స్తోత్రం. మాంసమాన యావత్తు దేవుడే స్తోత్రం. దర్శనమాగిన దేవుడే స్తోత్రం. ఇవన్నిటికీ శోధించబడ్డ దేవుడే స్తోత్రం. దేవతలకు దేవుడే స్తోత్రం. మరికొల్லை వెలికొడుతున్న దేవుడే స్తోత్రం. స్తోత్రం రాజావాది అయిన దేవుడే స్తోత్రం. స్తోత్రం రాజాది రాజావే స్తోత్రం. పెరియ రాజావే స్తోత్రం. స్తోత్రం ఐశ్వర్యం దేవుడే స్తోత్రం. స్తోత్రం గుర్రెలపై నిలవాకు దేవుడే స్తోత్రం. స్తోత్రం విలీన చేయగ దేవుడే స్తోత్రం. స్తోత్రం సమాధానమైన దేవుడే స్తోత్రం. స్తోత్రం పావిన్యచిన కొలుతుల దేవుడే స్తోత్రం. స్తోత్రం అతిశయమై చేయగల దేవుడే స్తోత్రం. స్తోత్రం ఉనికిల దేవుడే స్తోత్రం. స్తోత్రం ముఖத்துக்கு రక్షకాయకుల దేవుడే స్తోత్రం. స్తోత్రం మనుషుల దేవుడే స్తోత్రం. స్తోత్రం உனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். இல்லாதவர்களை இருக்கிறபோல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். உயிரான தேவனே ஸ்தோத்திரம். நம்மை மறைத்துக் கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். நம்மை பிரகாசிக்கிற தேவனே ஸ்தோத்திரம். స్తోత్రం பூரண வழிமுறை ஜீவனில் பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம். స్తోత్రం வழிமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம். స్తోత్రం பரிசுத்தத்தை கொண்டுவிடும் தேவனே ஸ்தோத்திரம். స్తోత్రం எதிரே உள்ளவராக இஸ்ரவேலுக்கு நல்லவராக இருக்கிற தேவனே స్తోత్రం சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனே స్తోత్రం அண்டாதி கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். స్తోత్రం சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம். மனிதரையாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం இதை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం எங்களுக்கு நியாய நீதியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం துணை செய்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். స్తోత్రం ஆவியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం இயேசு கிறிஸ்துவின் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். స్తోత్రం கர்த்தர் பெரியவரே ஸ்தோத்திரம். స్తోత్రం 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 హల్లెలూయా 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 స్తోత్రం హల్లెలూయా హల్లెలూయా మైనో కి పాత్ర
ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்மள உட்கார்ந்து இயேசு ராஜாவுக்கு நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை நாம் பாடப் போகிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம். Thank
நீ பேச்சினி கைவிடப்பட்டு கதறினே கர்த்தர் நீ பேச்சினி என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சோதிடும் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே உம்மை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா என்ற பாடலை எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக தேவனை நாம் நன்றி என்று சொல்லி நாம் துதித்து பாட போகிறோம். சொல்லுகிறேன்
சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, தனிமையிலே துணை நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பயன்படுத்தி எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நாம் தேவ துதித்து நாம் ஆராதனை செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் நாம் பாடுறது போல சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எங்களை வந்து தூக்கினீங்கப்பா, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எங்களை வந்து நீங்கள் தூக்கினீங்கப்பா, சுகம் தந்து இதுவரை எங்களை தாங்கினீங்கப்பா, புது பலன் தருகிறீங்கப்பா, புது பலன் தருகிறீங்கப்பா. அடுத்த நாளை நாங்கள் கடக்க செய்கிறீங்க. இன்னைக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தாவை கடந்து வர எங்களுக்கு உதவி செய்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தந்தீரே நன்றி ராஜா, வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா, தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. நன்றி. எல்லாரும் வாயிலிருந்து சொல்லணும்.
சத்தமா உங்கள் செயல்கள் நினைத்து நீரை உள்ளமே பொங்குறையா. அவ்வளவு அதிசயத்தை செய்திருக்கிறீங்க அப்பா என்னுடைய வாழ்க்கையில. எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறீங்கப்பா.
நம் சபைக்குள்ள வந்திருக்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி முடிந்தால் இரு கரங்களை வானத்தை நேராக உயர்த்தி ஒரு கரத்தையாவது உயர்த்தி ஏசப்பா நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்கு நாம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுற சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் மட்டும் எல்லாரும் சொல்லுங்க. நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்கு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்த எனக்கு செய்த நன்மைக்கு நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்ல போறோம். நீர் எனக்கு செய்த நன்மைக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. நீர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. நீர் எங்கள் மேல வைத்த அன்புக்காக நன்றி. நீர் எங்கள் மேல எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி தகப்பனே. நடக்கும்படி ஓடும்படி உழைக்கும்படி கர்த்தாவை வேலை செய்யும்படி கர்த்தாவை நீங்க நன்மைகளை செய்திருக்கிறீங்கப்பா. நீர் எங்களை பாதுகாத்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நீர் என்னோடு இருக்கும்போது நான்
நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓயாமல் உம்முடைய புகழை நாங்கள் பாடுகிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய சிந்தையில நீங்க வாங்கப்பா. காலியாக இருக்கிற எங்களுடைய சிந்தையில, உண்மை புரியாமல் இருக்கிற எங்களுடைய சிந்தையில நீங்க வாங்கப்பா. பிரசனத்தினால நீங்க நிரப்புங்க. வல்லமையினால நீங்க எங்களை நிரப்புங்கப்பா. வெறுமையாக இருக்கிற எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே, உலகத்தின் கர்த்தாவே மத்தியில பாவத்தில் சூழ்ந்து இருக்கிற எங்களை என்னைய கர்த்தாவே ஒருமுறை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒருமுறை நீர் எங்களை கழுவுங்க தகப்பனே. சமூகத்திற்கு உடைய மந்திக்கு கர்த்தாவே, உடைய கர்த்தாவே பரலோகத்திற்கு நீர் எங்களை கர்த்தாவே தகுதிப்படுத்துங்கப்பா. பிரியாத கரம், உடைய பிரியாத வல்லமை கர்த்தாவே எங்களோடு இருக்க வேண்டும் தகப்பனே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இருதயத்தின் கடினங்களை மாற்றுங்கப்பா. என்னுடைய இருதயத்தின் கடினங்களை மாற்றுங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களோடு நீங்க வாங்க. எங்களுக்கு பெரிய காரியம் நீங்க செய்யுங்கப்பா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வழிநடத்தின பாதுகாத்துக் கொள்ளுங்க. சமூகம் எங்களை தாங்க வேண்டும். சமூகம் எங்களை தாங்க வேண்டும் தகப்பனே. சமூகம் எங்களை நடத்த வேணும்பா. தேடுவதன்
தேவனை தேடுறதுக்கு, ஏசப்பாவை ஆராதிக்கிறதுக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டமாக நம்ம தகுதியே இல்லாத நம்ம கொஞ்சம் கூட நம்ம ஒரு ஒரு தகுதியற்ற நம்ம அவ்வளோ பாவம் செய்கிறோம், அவ்வளோ துரோகம் செய்கிறோம். நம்ம என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நாளும் தேடி வராரு. வாப்பா, நீ என்ன பண்ண, இன்னொரு முறை வா, இன்னொரு முறை நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு முறை வாமா, நீ வா, சபைக்கு வா, ஆராதனை செய், ஜபம் பண்ணு, உனக்கு இன்னொரு முறை நான் ஆறுதல் செய்கிறவா சொல்லி அதை நம்ம இந்த பாட்டில் பாடுறோம். தகுதி இருக்க அநேக ஆடு கூட்டத்தில் இருக்கிறது. அநேக ஆட்கள் உங்களுடைய துதிக்க லட்சக்கணக்காக, ஆயிரக்கணக்காக உங்க தேட வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தேடி வந்து என்ன பண்ணுறாரு? நீங்கள் வாங்க, நீ வாப்பா, நம்முடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். வா, திரும்ப வா, நம்ம சமூகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அதான் நம்ம பாடுறோம். சிறந்ததெல்லாம் நம்முடைய கூட்டத்தில் இருக்கிறது. ஆனால் தரம் இழந்து எத்தனை முறை நாங்கள் உங்களை தூஷித்தாலும், உங்களுக்கு எதிராக பாவம் செய்தாலும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நாளும் நீங்கள் எங்களை தேடி வரீங்க அப்படின்றது தான் என்ன பாருங்க. ஒரு நாளும் நம்ம அவர் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஒருவேளை நம்ம அவரை விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கலாம், கொஞ்சம் நான் சைடு வாங்கிக்கிறேன்ப்பா, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்ல ஒரு நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இல்லை இல்லை நீ வா. முள்ளு போல சிக்கி கொண்டிருந்த அந்த ஆட்டை தேடி அந்த மெய்ப்பன் கண்டெடுத்தது போல நம்ம என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் கண்டெடுக்கிறார், நம்மளை மீட்டெடுக்கிறார். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, எல்லாரும் சொல்லலாம், கரம் இழந்த என்னை தேடி வந்ததே, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது. என்ன தேடுவதில் நீங்கள் இருக்கலாம், அன்புக்கு ஒரு எல்லை. என்னை தேடுவதில் நீங்கள் இருக்கலாம், புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, ஒரு தோளின் மீது சுமந்து வந்தீங்க. புதிய மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற இந்த கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. வந்திருக்கிற சிறு கூட்டமாக நாங்கள் இருந்தாலும் எங்களை நீங்கள் நடத்துறீங்க. கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து கொண்டீங்கப்பா. மாதத்தின் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. குறைவாக இருக்கிற எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுங்க. நான் நினைக்கிறதை நீங்கள் நடத்தி முடிக்கிற தேவனப்பா. எங்களுடைய எண்ணங்களை கர்த்தாவே நீங்கள் நடத்தி முடிங்க. தேவைகளை சந்திங்க. வேலையை கர்த்தாவே கொடுங்க. பண தேவைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு காரம் வந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. 698வது பக்கம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, மானுடைய வாசம் சலத்தையும் சந்திக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது.
அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் தாமே, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே செயல் வந்து பாருங்கள். அவர் பூமியில் கடையும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒழித்து ஈட்டியை முடிக்கிறார், ரதங்களையும் நெருப்பினால் சுத்தரிக்கிறார். நீங்கள் அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நாம எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வசனத்தை? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7:11. 2 கொரிந்தியர் 7:11. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், அதுக்கு மேல என்ன வாசித்தோம்? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் எவ்வளவு வெறுப்பையும் பயத்தையும் ஆவலையும் பக்தி வைராக்கியம் கண்டிப்பையும் உண்டாக்கிட்டே. இது எவைகளை உண்டாக்கும்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு இவைகளை உண்டாக்கும் என்று கடந்த வாரத்திலே வாசித்தார். அதில் 7 தலைப்புகளை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்றை நாம் கடந்த வாரத்திலேயே இணைத்து தியானித்தவர். என்ன? எவ்வளவு ஜாக்கிரதை, ஜெபிக்க ஜாக்கிரதை என்றெல்லாம் நாம் வாசித்தோம். இப்பொழுது அந்த 2வது குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல், இவை எல்லாவற்றையுமே நாம் இன்றைக்கு தியானித்து முடிக்க போகிறோம். 6 மற்றவைகளை. ஆகவே எவ்வளவு நியாயம் சொல்லுதல், சொல்லுங்கள், எவ்வளவு நியாயம் சொல்லுதலை நாம் நமக்கு அவை உண்டாக்கி. தேவ துக்கம் கர்த்தரிடத்தில் உடனே விழுந்து போயிட்டு, ஆண்டவரே நான் விழுந்துட்டப்பா, இதுக்காக நான் துக்கப்படுறேன். அப்படி தேவனுக்காக துக்கம் எடுத்துக் கொண்டிருக்கிற போது நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவைகளை உணர்த்தி காட்டி நமக்கு குற்றம் தீர நியாயம் சொல்லுதலை நாம் உண்டாக்குகிறார், நமக்கு அதை கற்பிக்கிறார். அல்லேலூயா. நியாயம் என்று சொன்னால் வேதத்திலே நியாயம் விசாரிப்பதற்காகவே ஆண்டவர் சிலரை அபிஷேகம் பண்ணி எழுப்பினார். நியாயாதிபதிகளின் கால கட்டங்கள் நம்முடைய வேதத்திலே வகுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை கர்த்தர் நடத்துவதற்கு நியாயாதிபதிகளை நிரப்பினார். தீர்க்கதரிசிமார்கள், ராஜாக்கள் எல்லாம் எழுப்பினார்கள். அதுபோல நியாயாதிபதிகளை எழுப்பின அத்தியாயம் நமக்கு நியாயாதிபதிகள் ஒன்று என்று நமக்கு தெரியும். நியாயம் முக்கியம். அநியாயம் நடக்கிற இடத்திலே நியாயம் வெளிப்பட வேண்டும். அதைதான் நம்ம சொல்லுகிறார். எவ்வளவு நியாயம் சொல்லுது, சொல்லுது. நியாயம் நாம் எல்லாம் செய்கிறோம். கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் நடத்திருக்கிறார். நம்ம தேவனுக்கு துக்கம் கொண்டு கொள்ளுகிறதுனாலே நம்ம எப்படியெல்லாம் உண்டாக்குகிறார் பாருங்கள். நமக்கு நியாயம் சொல்லுதல் இருக்கிறது, அநியாயம் சொல்லுதல் இல்லை. எவைகள் இருக்கு நம்ம இடத்துல? நியாயம் சொல்லுகிறோம். போயிட்டே இருப்போம். அங்க 2 பேர் சண்டை போட்டா அங்க நின்று சில பேர் சொல்லுவாங்க, என்னமாச்சு? அவங்க சண்டையை முடிச்சுட்டு ஒப்புரவாய்க்கு போயிடுவாங்க. இவங்க கேட்பாங்க, என்னமாச்சு? இது மாதிரி அடிச்சானா? அப்படியே அடிச்சாங்க. அவங்க எதுக்கு இது மாதிரி அடிக்கணும்? நியாயம் சொல்றவங்க உனக்கு அடாத வழக்கில் தலையிடவே கூட நீ போயிட்டே இருக்கணும். அல்ல இல்லையா? நீ உலகம் என்ன சொல்றது பாரு. ஏதாவது ஒரு குடும்பத்தில் நடிச்சா அது என்னன்னு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு போய் நியாயம் சொல்லுவாங்க. நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நமக்குரிய நியாயத்தை நமக்கு காண்பிக்கிறார்கள். நீ எப்படி இருக்கணும்? ஒருவேளை உங்களை தேடி ஒரு நியாயம் வருமானா, ஒரு அநியாயம் நடந்து போய் வருதுன்னா அந்த இதை நீ பண்ணலாம். கர்த்தர் அதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் நமக்கு உண்டாக்கி காட்டியிருக்கிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம். நம்முடைய வாழ்க்கையே நியாயப்படுத்த வேண்டும். எப்படி படுத்த வேண்டும்? நமக்கு
ஆங்கிலத்தில் சொல்லணும் நோ காம்ப்ரமைஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா இடமே கிடையாது. அதுக்கு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு வழி உண்டாக்கி இல்லை இல்லை பரவாயில்ல இப்படி கூட செய்யலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் சட்டம்னா சட்டம் தான், நீதினா நியாயம், நியாயம்னா நியாயம். அவனுக்கு எப்படி அப்படிதான் இன்னும் இருக்கும், எனக்கு எப்படி அப்படிதான் அவங்களுக்கு. இவருக்கு சாப்பாடு நான் போடுறேன்னா இவ்வளோ தான் உணவும் போடுறேன். இன்னைக்கு இட்லி கொடுக்குறாங்கன்னா ஆளுக்கு 3 இட்லி 3 இட்லி தான் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு 5 இட்லி தான், பிள்ளைங்களுக்கு 5 இட்லி தான் கொடுக்கணும். அது நியாயம்னா நியாயம். அதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எவ்வளவும் நியாயம் சொல்லுதல் நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. எது தேவனோடு இருக்கிறோமா இல்லையா, அவரோடு இருக்கும்போது இவைகளை குறித்து நம்மை நாமே நிதானிக்கத்தக்க நியாயாதிபதிகளாய் நாம இருக்க முடியும். இல்லையா? நம்மை குறித்து நியாயம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் நியாயமாய் நடக்கிறேன், அநியாயம் ஒன்றும் செய்யறதில்லை, தேவன் என்னை எப்படியெல்லாம் இருக்க சொன்னாரோ அப்படிதான் நான் இருக்கிறேன், நான் எதிலுமே குறைந்தவன் அல்ல, எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாய் நடக்கிறேன், தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன், கர்த்தருக்கு தர வேண்டியதை நான் கொடுக்கிறேன், கர்த்தரை நேசிக்கிற நேரத்தில் நான் நேசிக்கிறேன், சபையோடு நான் சரியா நடக்கிறேன், சபையுடைய ஊழியத்திலே நான் கலந்து கொள்கிறேன், சபையுடைய நிகழ்ச்சிகளிலே நான் இருக்கிறேன். உன்னால் அதை நியாயப்படுத்த முடியுமா? அவர் என்ன சொல்றார்? எவ்வளவு நியாயம் சொல்லுதலை, நியாயமாய் நடப்பதற்கு தேவ துக்கம் நமக்கு உண்டாக்குகிறது. நமக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் இருப்பானால் விசுவாசி, அவன் தன்னை நியாயஸ்தன் என்று சொல்ல வேண்டும். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் நடக்கிறேன், நியாயமா இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேரு அநியாயம் என்ன சொல்லியிருக்கீங்க? அநியாயம் அநியாயம் நமக்கு தெரியாது. நியாயம் எவ்வளவு செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. நியாயமாய் நம்ம எப்படி நடந்திருக்கோமா? ஜபராஜ் பேர் எப்படி நடந்திருக்கீங்க நியாயத்துல? எத்தனை பேர் நியாயமா நடந்துருக்கீங்க? நம்மளால தேவனுக்கு துக்கம் கொண்டுரும் இல்லையா? ஏன்னா ஒரு தவறு நம்ம செஞ்சுட்டு போனா தேவனுக்காக துக்கம் கொண்டாடி அதை நம்ம மன்னித்து விடுதலையாக்கி ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். விட்டு கொடுக்காம கர்த்தருக்கு முன்னாலே நான் இதில் சரியா இருக்கிறேன் என்பதை நாம் நியாயம் சொல்ல வேண்டும். கர்த்தர் கொடுப்பாங்க. ஆமென். நமக்கு உபதேசம் எல்லாம் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தான் நம்ம வேதம் நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறது. பசுமையெல்லாம் பின்னால தேடி ஓடணும். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழி நீ பாதுகாத்துக்க. உனக்கு நான் போதிச்சு சொல்றேன்னா அதை நீ கீழ்ப்படிந்து நடந்து போ. சாட்சியின் பிரமாணத்தை கை கொள்ற கை கொள்ளுது, சாட்சியாய் வாழ்ந்துடு. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கடத்தல எடுத்து தொழுதுதான். இதுல நோ காம்ப்ரமைஸ், இதுல ஒரு பாரபட்சம் கிடையாது. உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று தேவ சமூகத்திலே நியாயம் சொல்லுதல். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், அவன் நியாயத்தை பேசலாம். எங்க நின்று தேவாலயத்துக்கு வெளியே நின்றுட்டு, ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் என்பே கிருபையாயிருக்கும். அவன் நியாயத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனால் அநியாயக்காரன் என்ன செஞ்சிருக்கான்? அவன் அங்க நிக்கல, இங்க நின்றான். நின்றுகிட்டு நான் இன்னதை செய்து கொண்டிருக்கிறேன், இவ்வளவு தருகிறேன், எதையாகிலும் சாதிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அநியாயம். நியாயம் சொல்வதில் எங்க நிற்குது? வாசற்படிக்கு வெளியே நிற்குது. அல்லேலூயா. அந்த நியாயம் நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் இந்த வாரமெல்லாம் அயோக்கியத்தனமா வாழ்ந்துட்டேன், இந்த சபைக்குள்ள வரமாட்டேன், நான் அங்கே நின்று தான் நீ ஆராய்ச்சிட்டேன், எனக்காக நம்ம கதிரை எழுதிருக்கிறோமா? பண்ணியிருக்கிறோமா? நீ எப்படி இருந்தாலும் சரி தேவ சமூகத்திலே வந்து, ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிட்டுக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துட்டாரு, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த ஆவியை நினைச்சிருக்கிறோமான்னு தெரியாது, அந்த ஆவியை அவித்து போடாம இருக்கிறோமான்னு தெரியாது. அல்லேலூயா. நியாயம் சொல்லுதல். 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் எதை கொடுக்கிறது என்று சொன்னால், சாமுவேலை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். அவர் பிறந்தது யாருக்கு பிறந்தாரு? அண்ணாத அம்மாவுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல பாக்கியமான ஆசீர்வாதமான சின்ன பிள்ளை தேவாலயத்திலே வளர்ந்து அவரை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக முதலாவது எழுப்புகிறார். அவர் தான் ராஜாக்களை ஆகிய முதல் ராஜாவாகிய சவுலையும் 2ஆம் ராஜாவாகிய சாமுவேலையும் அதன் பிறகு எல்லாம் அவரை ஆசீர்வதிக்கிறதிலே அவர் இடம் வருகிறார். அவர்
ஜீவன் உள்ள வரைக்கும், மறிக்கிற காலம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கு என்ன பண்ணிட்டாரு? நியாயம் விசாரித்தார். சுத்திக்கிட்டே இருப்பாங்க. கிராமம் பட்டணங்கள் தோறும் சுத்தம். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த எப்படி இருக்கீங்க, என்ன இருக்குங்க, சபை என்னாச்சு, எப்படி இருக்கிற, எல்லாம் இருக்கிறியா, பிரச்சனை இருக்கா, ஏதாவது சண்டை கிட்ட போட்டுக்கிட்டீங்களா, ஆராதனை போறாம யாராவது ஒழுங்கி நிற்கிறீங்களா, யாராவது வேலை எடுத்துட்டு போறீங்களா, துர்மார்க்கமான சத்தம் நிற்கிறீங்களா, வா ஆசாரத்தில் கொண்டு போய் இவனை பார்த்துக்க, ஜெபம் பண்ணிட்டு பிடிச்சிக்கணும்பா. அப்போ இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு தீர்க்கதரிசியாக யார்? சாமுவேல் தீர்க்கதரிசியானவர். அப்படி போய் எல்லாரையும் நியாயம் சொல்லி சபைகளை சீர்படுத்திக் கொண்டே இருந்தாராமா. அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு, இஸ்ரவேல் சபைக்கு, இஸ்ரவேல் ராஜ்யத்திலே இப்படிதான் நியாயம் கற்பிக்கப்பட்டது. அப்ப எல்லாரும் புரிஞ்சுக்குவானா, ஐயோ நம்ம இதெல்லாம் நீங்க பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு அநியாயம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு அவர் கண்ணு நம்ம மாட்டிடும். இந்த மாசம் விட அடுத்த மாசம் சுத்திட்டு வருவாரு, அந்த சபையில் இருக்கிறார், அந்த பட்டணத்தில் இருக்கிறார், நாளைக்கு இங்க வந்துடுவாரு. ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன், பாதுகாத்து போவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அது மாதிரிலாம் கிடையாது. நாமே தேவனிடத்துல கேட்டுக்கணும், ஆண்டவரே நான் அநியாயம் பண்ணி போயிட்டேன், என்ன என்ன பண்ணிவிட்டேன், சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே, நான் நியாயத்தின் பிள்ளையாய் வளரணும். அப்படி கேட்கிற உரிமை நம்ம கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு, தேவ ஜனங்களுக்கு, பிரித்தெடுக்கப்பட்டவங்களுக்கு, தெரிந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு, ஆயத்தமானவர்களுக்கு, பரலோக வாசிகளாகி நமக்கெல்லாம் என்ன இருக்குது? நியாயத்தை விசாரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் பறந்து வந்துகிட்டே இருப்பார். ஒவ்வொரு சபையிலும் போய் நிற்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஏறுவார் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுவோம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நான் சொல்வது வேகமாய் வாசிங்கள். 6 நம்ம இன்னைக்கு முடிக்க வேண்டும். மீகா 6:8. மீகா எனக்கு தெரியுது. நீ என்ன செய்ய? நியாயம் செய்து நீ ஆண்டவர் என்ன சொல்றா, நான் நன்மை என்னது என்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகவே நீ என்ன செய்யணும்? நியாயத்தை செய்து, நியாயத்தை செய்ய, நியாயத்தை சொல்லிட்டு இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக அப்படி நடக்கிறதால கர்த்தர் வேற என்னத்தை கேட்கிறாரு? அல்லேலூயா. சபைக்கு வரதும், உட்கார்றதும், ஜெபத்துல வந்து கலந்துக்கிறதும், உபவாசத்திலே நிற்கிறதும், இதை பண்ணிட்டு தேவ சமூகத்தில் நீ ஆசீர்வாதம் வாழ்ந்துட்டு போய் அநியாயம் செய்யாம நியாயமாய் நடந்துக்க. முதல் கர்த்தருக்கு முன்னால நியாயமா நடக்கிறோமா? இதுதானே கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறாரு. பொன்னையும் வெள்ளியும் ஆண்டவர் கேட்பதில்லை. உன் வீட்டை அப்போஸ்தல காலங்களில் வித்துட்டு போன அந்த புத்தகம் அது மாதிரி இன்னைக்கு யாரும் கர்த்தர் கேட்கறதில்லை. நீ வீட்டை கட்டு, வாசலை கட்டு, எல்லாத்தையும் கட்டு, உலகத்தையே கட்டு. நீ பாபேல் கோபுரத்தை கட்டினானே நிம்ரோது, அப்படி கூட எதுனா உனக்கு கட்டிட்டு போ. ஆனா உன் என்ன செய்யணும்? நீ ஆண்டவர் உனக்கு நியாயத்தை தான் செய்திருக்கிறாரு, நன்மை என்னது உனக்கு அறிவித்திருக்கிறாரு. ஆகவே நீ இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். எதுவுமே சபையில கேட்கறதே கிடையாது. உங்களுக்கு மனமும் வந்து ஒன்று செய்யணும்னா செய்யலாம். காணிக்கப்பட்டி கூட இருக்கு. நீ இஷ்டப்பட்டா போனா, கஷ்டப்பட்டா நீ போடாம இருக்கலாம். அல்லேலூயா. நீ கொண்டு வரலாம், கொண்டு வரலையா போனா, கொண்டு வராம எடுத்து கொண்டு வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். யாரும் கேட்கறது இல்லை. கர்த்தர் அவைகளை கேட்பது கிடையாது. நீ நியாயத்தை மட்டும் செய்து தேவனை சிநேகித்து இதை மட்டும் நீ செய்தா போதும். வேற எத்தையும் கர்த்தர் ஒருத்தரை கேட்கிறது. நியாயம் சொல்லுதலை இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான்லாம் யாரும் அப்படி செய்யல. கொண்டு வந்த காணிக்கை கர்த்தரத்திலே கொடுத்துறோம். நம்ம ஒன்று நேர்த்தினமான கொண்டு வந்து கர்த்தரத்திலே கொடுத்துடுறோம். அல்லேலூயா. நாம் ஒன்று விரும்பினோம்னா தேவ சமுத்திரம் வந்து கனி விட்டு அழறோம். நம்மள கர்த்தர் எவ்வளவு நியாயத்திலே கொண்டு வந்திருக்கிறார் பாரு. சபைக்கு வரும்போது நம்ம நடக்கையெல்லாம் காத்துக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து சேரும். நியாயமாய் நடந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இந்த சாமுவேல் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுத்தி வந்து நியாயத்தை விசாரித்துக் கொண்டிருக்கிற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நமக்கெல்லாம் ஆவியானவர் நியாயத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நியாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு உண்டாக்கினது. தேவனோடு கூட நாம் நெருங்கி இருக்கிற போது கர்த்தர் நமக்கு உண்டாக்கினவைகள் தான் என்னது? எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும். அதற்கடுத்து 3வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதனோட
எவ்வளவு வெறுப்பு! என்ன வெறுப்பு! வெறுப்பு கொடுவா இது கத்து தருது. ஆமா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் 13 8:13 எவ்வளவு வெறுப்பு நாம் கத்துட்டு இருக்கோம் பாருங்க. தீமையை வெறுப்பதே. அப்போ நாம் எதை வெறுக்கிறோம் கத்துக்கிட்டோம்? எதை நமக்கு உண்டாக்குச்சு தேவனுடைய துக்கம்? தீமையை வெறுக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது, உண்டாக்கி இருக்கிறது. நம்மளை இந்த தீமையை வெறுக்க வேண்டும். நாம் யாரும் தீமை செய்யறதே இல்லையே. எதிர்பார்மை ஏதோ சில நேரங்கள்ல மற்றவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம தவறு சில திறமைகளை செய்திருக்கிறோம். ஆனா எப்போதும் தீமையை நாம எல்லாம் தொழிலை கொண்டிருக்கிறோம் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனுடைய துக்கத்தை எடுக்கிறோம். அல்லேலூயா. தேவ துக்கம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா? போன வாரம் பிரசங்கம் பண்ணது தேவ துக்கம் என்ன சொல்லுங்க, தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க. நாம் கர்த்தருக்கு விரோதமாக ஒன்று செய்துட்டோம்னா அதை அப்படியே லகுவா விட்டு போறதில்ல. ஆண்டவரே, இந்த கிரியையை நான் செய்ததுனால நான் உம்மோடு சேர முடியாத ஒரு சாக்கியம் மற்றவராக போயிட்டு, ஆண்டவரே இப்போ நான் அதுக்காக துக்கப்படுறேன். ஆண்டவரே, அதை நான் செய்யாமல் இருந்தால் ஆசீர்வாதம் கூடியிருக்கும். நான் டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன். ஆண்டவரே, இனியும் ரீஜாயின் தான் அப்பா. இனியும் உடைய சமூகத்தில் மறுபடியும் நான் வரப்போகணும். ஆகவே அதுக்காக நான் துக்கப்படுறேன்ப்பா. அது எனக்கு மன்னிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிடுங்க, அதுல இருந்து கிளியர் பண்ணிட்டு என்ன சந்தோஷப்பட, அதுக்காக மனஸ்தாபப்படாம துக்கத்துக்காக சந்தோஷப்பட நிலைமையை என்ன கொண்டு வந்து மனம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் விரும்புதலை உண்டாக்கும் என்று வாசித்தோம் இல்லவா? அது மாதிரி ஆண்டவரை இனியும் நான் துக்கமடைய நான் செயலுக்கு போகாம இருக்க எனக்கு நீங்க உதவி செய்ய. நம்ம என்ன செய்யறது? மாத்திக்கிறது. அதுதான் தேவனுடைய துக்கம், லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆகவே தீமையை வெறுப்பதே நமக்கு என்னது? கர்த்தருக்கு. இப்ப பாருங்க, அந்த நம்ம தீமையை வெறுத்திருக்கிறோம், அது நமக்கு உண்டாக்கி கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வெறுப்பு எதெல்லாம் அதோடு சேர்ந்து இருக்கு பாருங்களேன். ஒன்று பெருமை, அடுத்து அகந்தை, அதுக்கப்புறம் வெறுக்கிறேன். அல்லேலூயா. அந்த தீமை வெறுப்பு நமக்கு எதையெல்லாம் கூட சேர்த்து கொடுக்குதுன்னா, முதலில் என்னது? பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவார். இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. எத்தனை பேருக்கு தெரியல? கொஞ்சம் இன்னொரு பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியுங்க. சொல்ல போறீங்க தெரியும் இருக்குது இல்லைன்னு. பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய். இதனால யாரத்தில் இருக்கு? கை தூக்குங்க. யாரத்தில் இருக்கு? தீமையை வெறுக்கணும். நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. தீமையை வெறுக்க கற்றுக் கொடுக்குது தேவ துக்கம். இப்போ அப்படி நாம அந்த வெறுப்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாயினை நாம் என்ன செய்கிறோம்? வெறுக்கிறவர்களாக மாறிவிட்டோம். நம்மளே இதில் ஏன் செய்யறதில்லை? யாரும் செய்யறீங்கன்னு என்ன சந்தேகமா இருக்கு? எல்லாரும் இதை நம்ம வெறுத்திருக்கிறோம். எத்தனை பேர் வெறுத்திருக்கோம்? கடவுளை சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, தீமையை வெறுக்கிறோம். தீமையின் வெறுப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவ சமூகம். இப்ப இங்க அந்த தீமையின் வெறுப்பு நமக்குள்ளே இருந்தா பெருமை நமக்கு இருக்காது, அகந்த நமக்கு இருக்காது, தீய வழி நமக்கு இருக்காது, புரட்டு வாயும் இருக்காது. புரட்டு வாய் என்னது? புரட்டி பேசுறது. அல்லேலூயா. மாறி மாறி பேசுறது. பொய் சொன்னா கூட விவரமா சொல்ல மாட்டாங்க சில பேர். 10 பேர் ஒரே பேர் சொன்னா கூட சரி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சில பேர் 10 பேர் 12,000 பொய் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன இருக்கும்? அவங்க என்ன இருக்கு? அப்ப பாரு, அவங்க என்ன இருக்கு? அவங்களுக்கு புரட்டு வாய். நாக்கு வேற, வாய் வேற. சில பேர் வாயை பார்த்தாலே பயமா இருக்கும், சில பேர் வாயை பார்த்தாலே இன்பமா இருக்கும். ஜீசஸுடைய முகத்தை நம்ம ஒரு நாளைக்கு எப்ப நான் பார்த்துருக்கோமா? நம்ம எப்ப பார்த்துருக்கோம்? நம்ம பார்க்கறதால யாரை பார்க்கறோம்? புரட்டு வாய் தான் பார்த்துருக்கோம் இன்ன வரைக்கும். அல்லேலூயா. சில பேர் அப்பா அம்மா வாயை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, சில பேர் பெத்த பிள்ளைங்க வாயை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அல்லேலூயா. புரட்டு வாய்.
உண்டாக்கி இருக்கிறது தேவ துக்கம். அல்லேலூயா சொல்லுவோம். தேவ துக்கம் அடைஞ்சிட்டோம்னா மற்ற துக்கங்களை நம்ம லகுவா சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உலக லௌகீக துக்கத்தை காட்டிலும் தேவ துக்கம் நமக்கு மேன்மையை உண்டாக்குறது. நமக்கு உண்டாக்குறது எந்த ஜாக்கிரதையை உண்டாக்கி இருக்கிறது, அதுக்கப்புறம் நியாயம் சொல்லுதலை உண்டாக்கி இருக்கிறது, இப்போ வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறது. எதை பார்த்தாலும் வெறுப்பு தான் அந்த உலகத்துல. அவங்க கட்டின மாதிரியே ஒரு சேரி கலர் மட்டும் மாத்திடணும்னு ஒரு எண்ணம் வரும் பாரு, தீய எண்ணம் வரும் பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், போயிட்டு அங்க கிட்ட போயிட்டு தீமையை வெறுக்கணும். அல்லேலூயா. அது ஒரு ஆசையை வெறுக்கணும். அப்ப அங்க போய் பார்த்தா நிறைய இதெல்லாம் போகணும்னு நினைப்பேன். ஆனா ஒரு நாளும் போய் நிறைய வாங்கிட்டு எனக்கு என் பிள்ளைங்க வாங்கிட்டாலும் விலை சபாயம் கொடுத்துருவாங்க. கலர் கலரா போகணும்னு ஆசைப்படுவேன். என் மகன் இன்னைக்கு போறல, என் மகன் இன்னைக்கு வாங்கிட்டு வர போறானா, அது எப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனா எப்படி இருக்க வேலையா தான் இருக்கும். தீமையை வெறுப்பதை தேவன் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதான் நம்ம என்ன பண்ண சமாளிச்சுட்டு நீ ஏன்னா அடுத்த ஒரு வாங்கி தரணும்ல என் பிள்ளைங்க. அல்லேலூயா. அம்மா இன்னைக்கு டீ கொஞ்சம் மனமா போட்டு கொள்ளலாமா அம்மாவை. அப்போ அவங்க ஐஸ் வச்ச மாதிரி என்னவோ மனம்ன்றாரு, இதுல நம்ம என்ன போட்டா நல்லா இருக்கும், சர்க்கரை கொஞ்சம் அதிகமா போட்டுடலாம். அல்லேலூயா. வெறுக்கணும், சில நேரத்துல வெறுக்கணும். வெறுத்து வெறுத்து தள்ளு, பாவத்தை வெறுத்து தள்ளு, அசுத்தத்தை வெறுத்து தள்ளு, தீமையை வெறுத்து தள்ளு. அதுக்கப்புறம் தியானிக்க தான் புரிஞ்சது. ஆண்டவர் முதல் தேதி காலையில 3:29 எழுப்பினாரு. என்ன பாட்டு பாட சொன்னாரு? தினம் தினம் உமருளால் தீமைகள் வெல்வேன் நான், கனமகிமையாகும் உமக்கே செலுத்திடுவேன். தினம் தினம் உமருளால் தீமைகள் வெல்லுவேன் நான், கனமகிமையாகும் உமக்கே செலுத்திடுவேன். உம்மாலே ஒருவன் ஆகி சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே ஒருவன் ஆகி சேனைக்குள் பாய்ந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் நீரின் சொந்தம் வழி நடத்தும் மேசியாவே என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கேடகம், நான் நம்பின என் கோட்டையும் என் துருகம் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகம் நீரே. அல்லேலூயா. ஜீவானந்தம் பாஸ்டர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் ஜீவானந்தம்? தினகரன் ஐயா. இவங்கெல்லாம் 2 பேரும் ஒன்றுபட்டு கொண்டு சென்னையில ஊழியங்களை அதிகமாக ஸ்தாபனம் பண்ணி நடத்துகிறாங்க. அருமையான தாசன் மகிழ்ச்சி புத்தகம் பத்திரிகை எழுதிய ஆசிரியர் அவர் இறந்துட்டார். அவரை வச்சு புட்லூர்ல கூட வந்திருக்கிறார். புட்லூர் கூட ஒரு நாள் கூட்டத்தை நடக்கிறார். புட்லூர் நான் படித்த சிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் கூட்டம் நடந்துச்சு. ஒரு 3 வருஷம் நடந்துச்சு. அதில் ஜீவானந்தம் ஐயா வந்தார். அவருன்னா சாதாரண யாரும் அவங்களாம் வந்தாங்கன்னா பிசாசு அல்லது பறக்கும். 10,000 பேர் சூடினால போதும். அவர் வந்தாலும் அந்த பிசாசுல தோற்ற வெளியே பெருசா இருக்கும். பிரச்சனை முழுவர் அங்கிருந்து குதிச்சு ஆடிக்கே இருக்கும். முன்னால வாங்க வந்து நிற்கும். ஜீவானந்தம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சின்ன பிள்ளைங்க நீங்க பார்த்துருக்கீங்களா? அவர் எழும்பி வரும்போதே வசனம் சொல்றதுக்கு முன்னால இந்த பாட்டை பாடுவார். என் மீட் டிராம்பிங் வச்சுவார். என் மீட்பரே அப்படி பாட்டு அந்த சடங்கை பார்த்து தான் துவங்குவார். அல்லேலூயா. ரொம்ப நீதி நிறைந்த பக்தர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் கல்தா குல்தா பாட்டு பாடிட்டு தான் இன்னைக்கு நடக்குது கதெல்லாம். பரிசுத்தமா வாழ்ந்த பக்தர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அல்லேலூயா. நீ பாட்டுக்குனே வராங்க, ஆட்டத்துக்குனே வராங்க, உமலத்துக்குனே வராங்க, எழும்புறாங்க, பட்டாலும் போயிடுது. நீண்ட காலம் வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. ஓயாத ஊழியம் செய்தவர்கள் உன்னத அழைப்பை ஏற்றுக்கொண்டு சீக்கிரமா போயிட்டாங்க. நம்ம எல்லாம் உட்படணும். எப்படி? தினம் தினமும் மறுநாள் தீமைகளை வெல்லுவேன். தீமையை வெறுப்பேன். தீமை நமக்கு தெரியாம போறதே தெரியாது. எத்தனை பேருக்கு தீமைன்னா தெரியாது? உண்மையா கண்ணு முடிங்களா? தீமைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா.
எல்லாருக்கும் தீமை தெரியுது. பார்த்தீங்களா? தீமையை வகையறுக்க புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா சொல்லுவோம். பிசாசு வர கேளுங்க. அல்லேலூயா. தீமைகள் என்னன்னு நமக்கு சின்ன பிள்ளைங்க தீமை தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தீமை தெரியுமா? அது எரிஞ்சிருக்கிற கார விளக்கு கூட நாங்கெல்லாம் சிறுவனாக இருக்கும்போது ரொம்ப ஜாகிரதை, அதுக்கு பெரிய பயமாக இருக்கும். அந்த விளக்கு 6 மணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அம்மா அந்த விளக்கையே பார்த்துட்டு மேலே குழந்தை போய் கை வச்சிடும். சில பிள்ளைங்க அப்படியே பிடிச்சிடும், கையெல்லாம் சவுண்டு, அந்த பிள்ளை அழுது துக்கப்படும் 2-3 மாதம். அது மாதிரி நடந்திருக்கு. இளங்கன்று பயம் அறியாது. ஒரு தேர் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு பாம்பு வந்தது தவறு கொண்டு வந்தாலும் பிடிச்சிடும் அந்த பிள்ளைங்க, ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு மனுஷன் வந்து தூக்கி போடுறாங்கன்னு தான் நம்ம பயப்படுறோம். இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பயம் எதுக்கு? இந்த தீக்கு விளக்குக்கு இந்த சின்ன சின்ன பூச்சி வந்துடும், இதுதான் பயப்படுவாங்க. இன்னைக்கு யார் வரான்? பிசாசு ரூபம். ஆளுங்களே வந்து பெரிய தூக்கி போடுறாங்க. கட்சி எடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்படி யாருன்னா அப்படி அசதியாக அப்படி கையில் மொபைலாக வச்சுட்டாங்கன்னா பட்டு கண்ணில் போடுறாங்க. அப்படி